வணக்கம். எப்படிண்ணா இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியாண்ணே? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே. எங்களை பற்றி நீ ஒரு வீடியோ போடுவேன்னு எனக்கு தோணுச்சுண்ணே. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் போடுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. மாதிரிண்ணே உங்கள் வீடியோ பார்த்தேன். அதில் மற்ற நாட்டிலலாம் பகுத்தறிவு பேசுகிறவங்க எல்லா மதத்தையும் பேசுவாங்க, இவங்க குறிப்பாக இந்து மதத்தை மட்டும் பேசுகிறாங்க, விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கண்ணே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கிட்டுமாண்ணே. உலக நாடுகள் எல்லாத்துலேயும் அமெரிக்காவில் இருக்காங்க, அமெரிக்காவில் நாத்திகர்கள் இருக்காங்கன்னா அங்கே பெரும்பான்மையாக இருக்கிற கிறிஸ்தவத்தை தானே எதிர்த்து பேசுவாங்க. ஏன்னா அவங்க அங்கே போயிட்டு இந்து மதத்தில் சாதி இருக்குது, மதம் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க முடியாதுண்ணே. ஏன்னா அங்கே எந்த மதம் இருக்கோ, அந்த எந்த மதத்தில் நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கைகளை எதிர்த்து தானே பேசுவாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய நாடுகளில் நாத்திகம் பேசினாங்கன்னா இஸ்லாத்தை பற்றி தானே பேசுவாங்க. இங்கே பெரும்பான்மையாக இந்துக்கள் தானே இருக்காங்க, இந்து மதத்தை தான் பெரும்பான்மையாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற பிரச்சனைகளை பேசினா தானே சரியாக இருக்கும். அமெரிக்காவில் நாத்திகம் பேசுகிறவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் இந்து மதத்தை விமர்சிக்க மாட்டீங்க அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லைண்ணே. அதே மாதிரி இஸ்லாமிய நாடுகளில் இருந்து நாத்திகர்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் இந்து மதத்தை விமர்சிக்கலை அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை. ஏன்னா அந்தந்த நாடுகளில் எது பெரும்பான்மையாக இருக்கோ அதை தானே விமர்சிக்கப்படுது. அண்ணே துக்ளக்லாம் படித்து பெரிய அறிவாளியாக இருக்க, நீ போய் இந்த மாதிரி கேட்கலாமாண்ணே? பெரும்பான்மை இந்து மதத்தை விமர்சிக்கும் போது நீ ஏன் கிறிஸ்தவத்தை இஸ்லாத்தை விமர்சிக்க மாட்டேற அப்படின்னு நீ கேட்கலாமாண்ணே? நீ எவ்வளோ பெரிய அறிவாளி, நீ போய் இப்படிலாம் கேட்குறது ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குண்ணே. அண்ணே திமுக கிட்ட இருந்து காசு வருதுன்னு நான் சொல்லியிருக்கேண்ணே. அத்தனை பேரும் வேற வேற துறையில் வேற வேற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோண்ணே. அதையும் மீறி வேலையை முடிச்சுட்டு எங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். இந்த கருப்பர் கூட்டத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஒரு சில விஷயங்கள். அவர் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சுரேந்தர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அந்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம அதை பேச முடியும். பெரும்பான்மை மக்கள், அதாவது 85% இந்துக்கள் இருக்கிற அந்த மதத்தை பற்றி தான் நாங்கள் பேச முடியும். இப்போ யூஎஸ்லேயோ இல்லை அந்தந்த ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மதத்தை பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அந்த இடத்துல பிடிக்காதவங்க அதை பற்றி பேசுவாங்கன்னு. சுரேந்தரோட பார்வை எப்படி இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது எனக்கு தெரியல. நான் ஒரு சின்ன கேள்வி தான் கேட்குறேன். இப்போ அரபு கண்ட்ரியில் போயிட்டு நீங்கள் இருக்கிற முஸ்லீம் மதத்தில் இருந்து அந்த மதத்தில் கடவுளை நீங்கள் தவறாக பேசிட முடியுமா? கடவுள் இல்லைன்னு உங்களால் சொல்லிட முடியுமா? சொன்னால் என்ன ஆகும்? உங்களை கொன்றுவோம். உண்மையே இல்லை. இல்லை எந்த முஸ்லீம் கண்ட்ரியில் அவங்க கடவுளை முஸ்லீம் மதத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, கிறிஸ்துவ மதத்தில் ஜெருசலேமில் போய் நீங்கள் சொல்லிடுவீங்களா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏசு இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்களான்ற? சொல்லுங்கள் பார்ப்போம். அரபு கண்ட்ரியில் போய் சொல்லுங்கள். வியாக்கியானம் பேசுகிறல்ல, அரபு கண்ட்ரியில் போய் சொல்லு, உன்னை கொன்றுவானுங்க. போல உங்களோட குறிக்கோள் இந்து மதம் மட்டும்தானா இல்லை எல்லா மதமுமா? இப்போது நீ இந்து மதத்தை பற்றி பேசியிருக்க, நான் அதுக்கு விளக்க வர கொடுக்குறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் இதில் இடையில முஸ்லீம் யார் கிறிஸ்துவ யாருன்னு கேட்குறீங்க இல்லையா? அவங்கள பற்றிலாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். இப்போ துக்ளக் சொல்லியிருந்தார், ஒரு பொண்ணை ரோட்டில் ஒருத்தன் கையை பிடிச்சி இழுக்கிறான் இல்லை வம்பு பண்ணுறான் அப்படின்னாக்க பக்கத்தில் இருக்கவன் என்ன தெரியுமா கேட்பான்? ஏன் உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சி யாரும் இல்லையா, அவங்கள இந்த மாதிரி பண்ணுவேன்னு கேட்பானா கேட்க மாட்டானா? சாமானியனோட குரல், எஸ்கேவோட பார்வையில் சாமானியன் குரலை தான் நான் கேட்குறேன். கேட்பானா கேட்க மாட்டானா? அது மாதிரி தான் நீ ஏன் மதத்தை மட்டும் பேசுகிறியே, அந்த மதத்தை நீ பேசலைல்ல, அப்போ உங்கள் அக்கா தங்கச்சியை இருந்தால் நீ பேசுவியா? அது மாதிரி தான் ஏன் மதமும். இதையும் நீ பேசக்கூடாது. அந்த சிந்தியுங்க, யாரால் எப்படி மாறும் இந்த மாற்றம் அப்படின்றத நீங்கள் சிந்தியுங்க. இப்போது கிறிஸ்துவருக்கோ இல்லை முஸ்லீம் மதத்துக்கோ ஒரு வாரியம் இல்லை. ஆனால் இந்தியாவில் இந்து கோயில்களுக்கு மட்டும்தான்
இந்து அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்குது. இந்த இந்து அறநிலையத்துறை என்ன அப்படின்னு பண்ணிங்கன்னா, எல்லா கோயிலோட இடம், கணக்கு வழக்கு எல்லாமே, வருமானம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ் கடவுள் முருகனை பற்றி பழனிலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 படை வீடு இங்கே தான் இருக்குது. இப்போ இந்தியாவில் தான் ஒரு உண்டியில் பணம் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த பணத்தை வந்து எடுக்கிறதுக்கு தான் அறநிலையத்துறையா, இல்லை தமிழ் கடவுள் முருகனை பற்றி இவன் பேசுகிறானே இப்போ அறநிலையத்துறையை கேட்காதா? எங்கள் அண்ணன் திரு பாண்டியண்ணன் சொன்ன மாதிரி, இது அவரோடது தான், பாண்டியண்ணன் கேட்டிருந்தார் அந்த கேள்வி, அதை தான் நானும் கேட்குறேன் இப்போது. அப்போ இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு ஐபிஎஸ் எதுக்கு, ஏசிடிசி அதுக்குள்ள எவ்வளோ ஃபார்மாலிட்டிலாம் எதுக்குன்னு நான் கேட்குறேன். இந்துவாக ஒன்றுபட்டால் நம்ம எல்லாமே நல்லா இருக்கலாம். எந்த பார்ப்பானாவது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்காக போராடணும்னான்னு கேட்டிருக்கான். வெள்ளக்காரன் துரை அவனை எதிர்த்து போராடின வாஞ்சிநாதன் யார் தெரியாதுல்ல, யாருன்னே தெரியாதுல்ல. சரி, நீலகண்ட சாஸ்திரிகள் யாராவது தெரியுமா? பாரதியார் யாருனாலும் தெரியுமா? யார் பாரதியார் தெரியுமா? பாரதியார் தான் வந்து பெண்ணடிமையை ஒழிச்சவர். சுப்பிரமணிய சிவா தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். காரல் மார்க்ஸு, லெனின்னு, சேகுவாரா இப்படின்னு இந்த வெளிநாட்டு தலைவர்கள், உலகத் தலைவர்களுக்கு இருக்காங்கல்ல, அவங்கள தான் உங்களுக்கு தெரியும். உள்ளூர் தலைவரை ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உள்ளூர் தலைவர் இருக்காங்க. யார் தெரியுமா? திரு அண்ணாதுரை, திரு கருணாநிதி, ஈவே ராமசாமி நாயக்கர், இவங்கள இந்த உள்ளூர் தலைவரை தான் உங்களுக்கு தெரியும். பெரிய நம்ம நாட்டுக்காக போராடின தியாகிகள் உங்களுக்கு தெரியாது. சரி, இப்போது பிராமணன் வந்து மிலிட்ரியில் இருக்கானான்னு கேட்குறீங்கல்ல. மேஜர் முகுந்து வராதராஜன் இறந்து போனார் தெரியுமா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அவர் யார் தெரியுமா? வரலாறை போய் பாருங்கள், புரியுதுங்களா? வரலாறை நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த பிராமணனும் ஒரு இடத்துல குண்டு வைக்கலை, வண்டிகளை வந்து எடுத்துகிட்டு போய் விற்கலை திருட்டுத்தனமா. எந்த பிராமணன் இல்லையே இன்றைக்கி இந்து மதம் இல்லை. இன்றைக்கி பிராமணனை பேசுகிறவன் முதல் மூல காரணம், பிராமணன் அழித்தா இந்து மதம் அழியும்னு நினைக்கிறீங்க. எந்த சம்பளத்துலையாவது கோயிலையாவது வந்து எனக்கு சம்பளம் வேணும் பிராமணன் உட்காந்துருக்கானா? எவ்வளவோ கோயில்கள் இருக்குது, எவ்வளவோ கோயில்கள் இருக்குது. இன்னமும் தன்னோட சொந்த காசில் செலவு செய்கிற பிராமணன் நான் பார்த்துருக்கேன். இப்போது அந்த அரபு கண்ட்ரியில் போய்ட்டு நீ ஒன்றால் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து முஸ்லீமுக்கு வந்து ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்துவங்களுக்கும் ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. ஆனால் இந்துக்களுக்கு ஓட்டு வங்கி கிடையாது. இதான் உண்மை. ஏன்னா இங்கே இந்துக்கள் வந்து சகிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது. அப்பையிலிருந்தே சரி. நீங்கள் கோவப்பட்டிருக்கணும். இன்றைக்கி வந்து நீங்கள் கோவப்படுறீங்க முருகரை பற்றி பேசுகிறதுக்காக. ஆனால் நீங்கள் கோவப்பட்டிருக்கக்கூடிய காலம் எது தெரியுமா? அப்போவே கோவப்பட்டிருக்கணும். எப்போ? நேத்தா முந்தா நேத்தா கிடையாது. என்னைக்கு பெரியார் வந்து விநாயகர் சிலையை தூக்கி போட்டு உடைச்சாரோ அன்னைக்கு நீ கோவப்பட்டிருக்கணும். அன்னைக்கு கோவப்பட்டிருந்தனா உனக்கு நல்லது நடந்திருக்கும். சரி விடு, அதுவும் முடிஞ்சு போச்சு. ராமருக்கு செருப்பு மாலை போட்டு கொண்டு வந்தாங்க இல்லையா, அன்னைக்கு நீ கோவப்பட்டிருக்கணும். இல்லை, கோவப்படல. சரி, அடுத்து அண்ணாதுரை என்ன பண்ணினார்னா, மீனாட்சி அம்மனை வந்து கல்லின்னு சொன்னார். மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்க இல்லையா, நம்மளோட தெய்வம், அந்த தெய்வத்தை கல்லின்னு சொன்னார். அன்றைக்காவது நீங்கள் கோவப்பட்டிருக்கணும். அப்படி இல்லையா, கருணாநிதி அவர்கள் வந்து தில்லை கோயிலையும் ஸ்ரீரங்கம் கோயிலையும் பீரங்கி வச்சு இடிக்கணும்னு சொன்னார். அன்னைக்கு நீங்கள் கோவப்பட்டிருக்கணும். உண்மையா இல்லையா? கோவப்படலை. கனிமொழி பேசுனாங்கல்ல, கனிமொழி வந்து பெருமாளை பற்றி பேசுனாங்க. அப்போ நீங்கள் கோவப்பட்டிருக்கணும். ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா? தளபதி ஸ்டாலின் ஐயா வந்து முஸ்லீம் ஒரு கல்யாண இடத்துல அவர் பேசுகிறாரு, இந்து முறைப்படி நடக்கிற திருமணத்தை
கொச்சைப்படுத்தி பேசும்போது நீங்கள் கோவப்பட்டிருக்கணும். ஏன் கோவப்படலை? அப்போலாம் கோவப்பட மாட்டீங்கள? ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு ஆயுதம் இருக்குது. உங்கள் கோவத்தை நியாயமான முறையில், நல்ல முறையில், நேர்மையான முறையில் உங்கள் கோவத்தை காட்ட ஒரு ஆயுதம் இருக்குது. என்ன அந்த ஆயுதம்? கத்தியா கபடாவா? கத்தியும் இல்லை, சுத்தியும் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஆயுதம் தான். தேர்தல் இருக்குது, அரசியல் இருக்குது, உங்களோட வாக்குரிமை இருக்குது. உங்களோட விரலில் வைப்போம் இல்லையா மை, அந்த மை சொல்லும் நீ யார், நீ இந்துவா அப்படிங்கிறத அந்த மை சொல்லும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இங்கே மெயினாக குறிப்பிடுற மாதிரி ஓட்டு வங்கி வேணும். ஒரு இந்துக்கு ஓட்டு வங்கி வேணும். எப்படி முஸ்லீமுக்கு எப்படி ஓட்டு வங்கி இருக்கோ, அந்த மதத்தை வந்து பேசுனா ஓட்டு கிடைக்காதோ, அது மாதிரி இந்துக்கு ஓட்டு வங்கி வேணும். கிறிஸ்தவனுக்கு எப்படி ஓட்டு வங்கி இருக்கோ, கிறிஸ்தவத்தை பற்றி ஒருத்தன் தப்பாக பேசினால் அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது மாதிரி இனிமேல் நீ இந்து மதத்தை பற்றி யார் பேசினாலும் அவனுக்கு ஓட்டு கிடையாதுன்ற ஒரு நிலை வரணும். அதுக்கு 85% இருக்கக்கூடிய இந்த இந்து மக்கள் ஒத்துமையாக இருக்கணும். அப்போ தான் இந்து மதம் அழிவிலிருந்து மீளும். சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போது சமஸ்கிருதம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஐயர் வந்து எந்த ஒரு மிலிட்ரியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான், எந்த போராட்டத்தில் கலந்துருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நான் கேட்குறேன், ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். நீங்கள் கேட்குறது நியாயம்தான். ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனசில் படிந்திருக்க எண்ணங்கள் தான் அது. நீங்கள் கேட்கலாம். இங்கே கேட்குறதுக்கு எல்லாருக்குமே கேள்வி உரிமை உண்டு. அதனால தான் கண்ட நாயெல்லாம் வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகனை பற்றி கண்ட மாதிரி பேசுதுங்க. இன்னொரு வீடியோ இருக்குது, அது நாளைக்கு போடுறேன். அவன் விநாயகரை பற்றி போட்டு பேசியிருக்க வீடியோலாம் நான் போடுறேன் உங்களுக்கு. உங்களோட கோவத்தை உங்களோட ஒரு ஓட்டில் காட்டலாம். ஒரு நாட்டோட தலையெழுத்து மாற்றக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓட்டு தான். சிந்தியுங்க.